இந்தியாவை பற்றி அடிக்கடி ட்ரம்ப் பேசுகிறாரு, இந்தியாவுக்கு யார் பிரதமர் அப்படிங்கிற கேள்வியும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புது. அதாவது ராஜவேல், உண்மையான தேசபக்தி இந்தியா மீது இருக்குன்னு சொன்னால் இவங்க சொல்கிறத ஒத்துக்கணும். நம்ம இந்தியா தரப்பு சொல்கிறத ஒத்துக்கணும். உண்மையை தான் ஒத்துக்கணும்னு சொன்னால் ட்ரம்ப் சொல்கிறத ஒத்துக்கணும். அப்படி தான் சொல்ல முடியும். இது ரொம்ப கிறுக்குத்தனமாக குயுக்தியாக ஒரு மாதிரி அரலூசுத்தனமாக போயிட்டுருக்கு ஒரு டிஸ்கஷன். நான் கொஞ்சம் இது ஒரு தரம் இறங்கி சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற 140 கோடி மக்களை ஒரு கட்சி தொடர்ந்து முட்டாளாக்கி கொண்டிருக்கின்ற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுது. அதாவது பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் ஏப்ரல் 21ஆம் நாளன்று காஷ்மீர் எல்லைக்குள் உள்ளே நுழைந்து காவல்துறை கட்டுப்பாடுகள் இல்லாத இடத்தில், இராணுவ அணிவகுப்புகள் இல்லாத ஒரு இடத்தில் எப்படி அந்த லேயர் ஆஃப் செக்யூரிட்டியை உள்ளே உடைச்சிட்டு அவன் சுட்டுட்டு போனான்ற கேள்விக்கே இன்னும் நாட்டு மக்களுக்கு பதில் கிடைக்கல. அவர்களை நாங்கள் பழிவாங்க போகிறோம், அதற்கு பெயர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுத்து பொட்டிழந்த பெண்களுக்கு இரத்தத்தால் பொட்டு வைக்கப் போகிறோம்னு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அறைகோவில் விட்டார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய படை தளபதி இப்போ புதுசாக வந்திருக்கார் பாரதிய ஜனதா கட்சிக்கு, நயினார் நாகேந்திரன் பேர். நாங்கள் நினச்சோம்னா உலக வரைபடத்தில் பாகிஸ்தானே இருக்காது, அந்த அளவுக்கு மோடி அதை தொடச்சி டிஷ்யூ பேப்பரில் சுருட்டி தூக்கி போட்டுருவான்ற அளவுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அதாவது அதிகபட்சமாக பேசப்படுகின்ற தேசபக்தி என்பது ஒரு வகையான அரசியல் வியாபாரமாக மாறிட்டு வருது.